தவளை தான் வாயால தான் கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் ஒரு பெண் வந்து தன்னோட வாயாலேயே இப்போ ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாவே YouTubeல நெறைய பேர் வீடியோக்கள போடுறாங்க. இப்போ YouTube சேனல் தொடங்கி நெறைய பேர் ஒவ்வொரு விதமான வீடியோக்கள வெளியிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுவாங்க. ஒரு சில பேர் சினிமா அப்டேட் குடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அரசியல் அப்டேட் குடுப்பாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும், இன்னும் சில பேர் வந்து டூர் போற வீடியோக்கள் போடுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஹோம் டூர் போடுவாங்க. இன்னும் சில பேர் வந்து ஃப்ரிட்ஜ் டூர் போடுவாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு வீட்ல என்னென்ன நடக்குது, வீட்ல டெய்லி என்ன பண்றோம், நாங்க காலையில எந்திரிச்சதுலருந்து தூங்குற வரைக்கும் என்ன பண்ணுவோம், எங்க போறோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே YouTubeல ஷேர் பண்ணிடுவாங்க. இது நல்லதா, கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி இத பார்த்து ரசிக்கிறதுக்குமே நெறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா, பொதுவா அடுத்த வீட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா இருப்பாங்க. அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இப்ப YouTubeல ஹோம் டூரா இருக்கட்டும், வீட்ல நடக்கக்கூடிய சண்டைகளா இருக்கட்டும், வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலா இருக்காங்க. இதனால ஆளாளுக்கு YouTube சேனல் தொடங்கி ஒவ்வொரு வீடியோக்களையும் வெளியிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி ஹோம் டூர், வீட்ல அன்றாடம் நடக்கக்கூடிய வேலைகள், டெய்லி என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வீடியோக்கள தான் நெறைய பேர் வந்து ஆவலா பார்க்குறாங்க. இதனால நெறைய பிரச்சனைகளுமே வந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ பொதுவா YouTube சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல நல்லா இருப்பாங்க. கப்புலா வீடியோ போடுவாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சண்ட போட்டு, "இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாரு, இவ எனக்கு துரோகம் பண்ணிட்டா" அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு, அவங்க வாழ்க்கை அப்படி நாசமா போனது தான் நெறைய அவங்களாவே வீடியோ போட்டு நமக்கு வந்து ஊருக்கே காட்டிருவாங்க. அதாவது ஆரம்பத்துல கப்புலா சாங் பாடுறது என்ன, அதுக்கப்புறமா ஒண்ணா சுத்துற வீடியோக்கள் என்ன, அப்படின்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. கடைசில 2 பேருமே பிரிஞ்சுகிட்டு, இவன் பண்ணது தப்பு, அவன் பண்ணது தப்பு, இவ பண்ணது தப்பு, அவ பண்ணது தப்பு அப்படின்னு எல்லாரும் இஷ்டத்துக்கு மாறி, மாறி சண்டை போடுற வீடியோக்களையுமே பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு, இவங்க வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதும், இவங்க வந்து இன்னொரு பையன கல்யாணம் பண்ணிக்கிறதும் அப்படின்னு அவங்க செட்டில் ஆயிடுவாங்க. திருப்பவும் அவங்க வந்து அவங்க அந்த லைஃப்ல உள்ள வீடியோ போடுவாங்க. இவங்க இந்த லைஃப்ல உள்ள வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இப்படி சமூக வலைதளங்கள்ல, YouTubeல நெறைய வீடியோக்கள் வந்துகிட்டு தான் இருக்குது. இதுல பொதுவா விளாக்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வீட்ல என்னென்ன இருக்குது, வீட்ல கிச்சன்ல என்ன இருக்கு, பெட்ரூம்ல என்ன இருக்கு, எங்களோட வீட்டு ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே ஒவ்வொரு வீடியோக்கள போடுவாங்க. இப்படி எல்லாருமே ஒரு வீடியோக்கள் போட ஆரம்பிச்சு ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு சம்பவம் தான் ஒரு லேடி வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது யூடியூபர் ஒருத்தவங்க வந்து வீட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டுறப்போ, தன்னோட வீட்ல தனக்கு என்னென்ன நகைகள் இருக்கு, தங்க நகைகள், அப்புறம் வந்து வெள்ளி நகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத YouTubeல காட்டியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 10,00,000க்கும் அதிகமான ரூபாய் மதிப்புடைய அந்த பொருட்கள் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வீடியோல காட்டியிருக்காங்க. ஏன்னா, இப்ப பொதுவாவே யூடியூபர்ஸ் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, வீட்ல டூர் போட்டு காட்டுறது தப்பு கிடையாது. ஆனா வீட்ல எந்த இடத்துல என்ன இருக்கு, எங்க வீட்ல எந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம், சாவி எங்க வைக்கிறோங்கிற முதற்கொண்டு வீடியோவ வெளியிடுறாங்க. இது வந்து அவங்களோட ஆடியன்ஸ்க்கு பிடிக்குதோ இல்லையோ, திருட வரவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. ஏன்னா, கரெக்ட்டா எங்க வீட்ல இதுதான்பா இருக்கு. எங்க வீட்ட ஓப்பன் பண்றதுக்கு சாவி இங்க இருக்குது. வீட்டுக்கு உள்ள வந்தீங்கன்னா, இப்படி உள்ள ரைட் திரும்பணும், லெஃப்ட் திரும்பணும். அதுக்கு பீரோ சாவி வந்து இந்த இடத்துல தான் வச்சிருப்போம். பீரோ லாக்கர்ல எந்த இடத்துல எந்த நகைய வச்சிருப்போம். அது மட்டும் இல்லாம மத்த இடத்துல கிச்சன்ல எங்க வச்சிருப்போம் பணத்த, இது வேற எங்கெல்லாம் என்னலாம் வச்சிருப்போம் அப்படிங்கிறத ஓப்பனாவே சொல்லிருவாங்க. இது வந்து திருடர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கு. என்னன்னா, அவங்க கஷ்டப்பட தேவையில்லல. நேரா வீட்டுக்குள்ள போனோம். இந்த இடத்துல தான் இது இருக்க போதுன்னு தெரியுது. அதனால உள்ள இருக்கிறத எடுத்துட்டு அவங்க பாட்டு நைஸா வந்துரலாம். அப்படின்ற விஷயத்த இவங்களே வந்து ஸ்கெட்ச் போட்டு குடுத்துடுறாங்க. எப்படி திருட வரவங்களுக்கு இவங்களே ஸ்கெட்ச் போட்டு குடுத்துருந்தாங்க. அந்த மாரி தான் இந்த லேடியுமே வந்து வீட்ல இருக்க நகைகள் என்னென்ன அப்படிங்கிறத காட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இத திருடர்களுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சு திருடறதுக்கு போயிருக்காங்க. திருட போனவங்க அந்த பெண்ணோட குடும்பத்தையே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு, பீரோல இருந்த ரூ. 10,00,000 மதிப்புடைய அந்த தங்க நகைகள், வெள்ளி நகைகள் எல்லாத்தையுமே திருடிட்டு, அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ, அந்த போய் திருட்டு போனதுக்கு அப்புறமா தான் ஐயோ! அம்மான்னு கத்தி கூச்சலிட்டு, ஒரு வழியா இவங்க அந்த வீட்ட விட்டு வெளிய வந்து காவல் நிலையத்திலயுமே புகார் குடுத்திருக்காங்க. புகார் கொடுத்துட்டு இப்ப போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு, இந்த திருட்டு சம்பவம் தொடர்பா விசாரணை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் வந்து இப்போ ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு சிரிப்பையும் உண்டு பண்ணியிருக்கு. இப்போ தவளை வந்து தான் வாயால தான் கெடும்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் நீங்களுமே பண்ணியிருக்கீங்க.
நீங்க ஒரு யூடியூபரா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா எத போடணும், எத போடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாதா? வீட்ல என்னென்ன பொருள் இருக்குன்னு முதற்கொண்டுவா நீங்க போடுவீங்க? ஹோம் டூர் நீங்க போடுறீங்க. அதுல பெட்ரூம் டூரு, அது இதுன்னு லட்டு, லொசுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு, நீங்களாவே அதுக்கு தப்பு பண்றவங்களுக்கு தூண்டி விட்டுட்டு, இப்போ கடைசி நேரத்துல குத்துதை குடையுதுன்னா என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ யூடியூபர்ஸ பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் யூடியூப் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ சாதாரணமா நார்மலா எல்லாருமே யூடியூப் ஓப்பன் பண்ணி சேனல் ரன் பண்ணி அது மூலமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்ல விஷயம் தான். ஏன்னா யூடியூப் மூலமா வருமானம் நெறையவே வருது. அதனால எல்லாருமே யூடியூப் சேனல்ஸ் தொடங்கி ஒவ்வொரு வீடியோக்கள வெளியிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல. இந்த விஷயங்கள போடலாம். இந்த விஷயங்கள் போட்டா நமக்கு பாதிப்பு வருமா? பாதிப்பு வராதா? அப்படிங்கிறத தெரிஞ்சு வீடியோ போடணும்ல. இருக்கிற எல்லாத்தையுமே ஓப்பனா காட்டிட்டா அடுத்து என்ன இருக்குது? நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி ஒரு பிரைவசி இருக்கும். ஆனா அந்த பிரைவசிய கூட முதற்கொண்டு நீங்க YouTubeல போட்டு அது மூலமா பணம் சம்பாதிக்க நினைக்கிறது தான் உங்களுக்கே விபரீதமா முடியுது. இப்போ அந்த பெண்மணி இந்த மாதிரி நகைகள வீடியோ எடுத்து போடலட்டா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பா திருடர்களுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ திருடர்களுக்கே நீங்க எந்த இடத்துல நகை இருக்கு அப்படிங்கிறத முதற்கொண்டு ஓப்பனா ஒரு வீடியோல ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு குடுத்துர்றீங்க. அதனால அவங்களுமே லாபகமா எடுத்துட்டு சந்தோஷமா உங்களுக்கு வாழ்த்தையும் சொல்லிட்டு அவங்க வீட்ட விட்டு வெளிய கிளம்பி போயிருக்காங்க. நல்ல வேளை நீங்க இருக்கிறப்போ உங்கள பூட்டி வச்சுட்டு போயிட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்க இல்லன்னா, ஒட்டுமொத்த வீட்டையுமே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இந்த சம்பவத்துக்கு நெறைய பேர் தங்களோட கருத்துக்கள சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இதனால ஹோம் டூர் போடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. அதாவது ஹோம் டூர்ல ஒரு வீடியோக்குள்ள எங்கெங்க என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பெண்மணி தான் வீடியோ போட்டிருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லயுமே கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடந்திருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சம்பவம் தான் இப்போ இங்கேயுமே நடந்திருக்கு. ஸோ இவங்க வீடியோ போட்டு அவங்க அது மூலமா இன்ஸ்பிரேஷன் ஆன திருடர்கள் வீட்டுக்குள்ள திருடிட்டு போயிருக்காங்க. மகிழ்ச்சியோட திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, நஷ்டமும் இல்லாம நேக்கா நைஸா திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வீடியோ போடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாது. நமக்குன்னு சில விஷயங்கள் பிரைவசியா இருக்குது. இப்போ பணம், நகை அப்படிங்கிறது திருடப்பட்டுட்டு போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. நகையெல்லாம் பொறுத்தவரைக்கும் ஹை ரேட் ஏறிக்கிட்டே போகுது. தங்க விலை நினைக்கிறப்போ அப்படியே மூச்சு முட்டுற அளவுக்கு அதோட ரேட் போய்க்கிட்டே இருக்குது. இதனால தங்கத்த நீங்க காட்டுனீங்கன்னா, கண்டிப்பா திருடர்கள் ஜாலி ஆயிடுவாங்க. எப்பா நமக்கு திருடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க பூட்டுன வீட்டுக்கு போயிட்டு, எங்க இருக்கு, ஏது இருக்கு அப்படின்னு தேடி கஷ்டப்படுறத விட, நீங்க வீடியோக்கள் வெளியிட்டுட்டீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அடுத்து திருடுறதுக்கு வாய்ப்பு நீங்களா தொக்கா குடுக்குறீங்க அப்படின்றப்போ, அவங்க ஊறுகா மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால வீடியோ போடுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எது போடலாம், எது போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு, புரிஞ்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது வீடியோ வெளியிட்டதுனால திருடர்கள் ஈஸியா திருடிட்டு போயிருக்காங்க. அதுவும் 10,00,000க்கும் அதிகமான மதிப்பிலான அந்த நகைகள திருடிட்டு போயிருக்காங்க. ஸோ இது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்ற கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.